அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கும்பராசி. கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானுடைய மூல மந்திரங்கள் மூல ஜபங்களை சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த கும்பராசி அன்பர்கள் முடிந்தால் நாங்கள் சொல்கிற அந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு முறை ஒரு 40 நாள் 19,000 முறை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இந்த கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் வரும். ஓம் பிரம் ப்ரீம் ப்ரோம் ஷங் சனேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் 40 நாள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். சரி, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு? பாதகமாக இருக்கிற விஷயத்தை சாதகமாக மாற்றிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும், சுகஸ்தானத்தில் குரு சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இப்படி இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய சுணக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது நான் வரைக்கும் இருந்திருக்கும். நம்ம எப்படா மேலே போகிறோம், நிறைய பிரச்சனைகள், தொடர்ந்து நம்ம முன்னேறலான்னு எவ்வளோ வேகம் எடுத்து கடுமையான உழைப்பை போட்டாலும் அந்த வேகத்தில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வருது. நம்ம என்ன பண்ணலாம், எப்படி நம்ம முன்னேறலாம் அப்படின்னு நினச்ச அந்த நிலை மனநிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மன சஞ்சலம் படிப்படியாக குறையும். அதே மாதிரி யாரையுமே நேருக்கு நேர் எதிர்க்காம கொஞ்சம் அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது கும்பராசி என்பர்களே. இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு வராது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு கெட்ட கனவு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வயிறு சம்பந்தமான நோய்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த வாரம் இருக்கும். ஏன்னா கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது இந்த வாரத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் குறையும். ஒரு விதமான டென்ஷன், ஒரு விதமான குழப்பத்தோடு இதனால் வரையிலும் செயல்பட்டுருப்பீங்க. அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பேசுகிறீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு சில விஷயத்துக்காக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் முடிந்த அளவுக்கு 2 பேரும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்க. கருத்து வேறுபாடு வர மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் சின்ன விஷயம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன வார்த்தை கூட பெரிதாக மற்றவங்களை பாதிக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கவனமாக இருங்க. குடும்ப விஷயங்களை வெளியில் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம். பிள்ளைகளால் திடீர்னு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் யாரையுமே எதிர்த்து பேசாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் அனுசரித்து பேசுனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது எதிர்த்து பேசுகிறீங்க, ஏதாவது அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கூடவே பதில் சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக முடிஞ்சிடும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள்.
அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் விளையாட்டு போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. பாடங்களை படிக்கும்போது கூட கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆசிரியர்கிட்ட பேசும்போதோ அல்லது ஆசிரியர்கிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்கும் போதும் நிதானமாக இருங்க. அவசரமாக நான் இதை படிக்கணுங்கிற மாதிரி போய் கேட்டிங்க அப்படின்னா அது பிரச்சனையாக முடிந்துடும். அது அவங்களுக்கும் கொஞ்சம் கோபத்தை தூண்டுற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிரகநிலை அமைப்புகள் கடந்த சில நாட்களாக சாதகமாக இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற வாரம் ரொம்ப யோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நீண்ட நாளாக உங்களுடைய தொழிலில் நம்ம இந்த எல்லையை அடையணும், இதில் நம்ம இந்த தொழிலை இந்த இடத்துல விரிவுபடுத்தலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு ஆதாயமும் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அவசரமாக நீங்கள் முடிவு எடுப்பீங்க, அது கொஞ்சம் பிரச்சனையாக முடிஞ்சிடும். அதனால் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மட்டும் கலந்து ஆலோசிங்க, எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம். கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட சில பேர்லாம் வம்புக்குன்னு கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுருவாங்க. அது உங்களுடைய மனசுக்கு பார்த்திங்கன்னா பாடாப்படுத்தும். என்னடா இவங்க நம்ம இவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறோம், இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம், ஆனால் இவங்க நம்மளை இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி மனம் ஒரு விதமான குழப்பத்துக்கு ஆளாகும். ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கமே வராது, இவங்க நம்மக்கிட்ட இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தூக்கமின்மை, மனவேதனை இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வீண் கற்பனை வேண்டாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரகநிலை அமைப்பும் அப்படி தான் இருக்குது. ஒரு சின்ன வார்த்தை ரொம்ப நிறைய கற்பனை பண்ணி அதை பெரிதாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் வீண் கற்பனை பண்ணி பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்திக்காதீங்க. வீணாக டென்ஷன், ஈகோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சுத்தமான உணவுகளை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் பல உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருளை இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு யாரும் அவ்வளோ துணையாக யாரும் நின்றுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல ஒரு பாராட்டு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்களுடைய குடும்பத்துலேயும் சரி நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய மதிப்புக்கு, உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு சன்மானமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட நான் உதவி செய்கிறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு போய் நீங்களாக பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்க வேண்டாம். கவனமாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக நிதி சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, நீ எனக்கு ஜாமீன் போடு அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு முறைக்கு பல முறை கலந்து ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாமீன் போடுறது நல்லது. அவசரப்பட்டு கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக உடனடியாக போய் நீங்கள் ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் உங்ககிட்டயே வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுங்க. சொத்து பத்து வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். வண்டி, வாகனம், சொத்து, நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சிவபெருமான் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சிவபெருமானை போய் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். அதுவும் பிரதோஷத்தன்னைக்கு போய் நீங்கள் வழிபடுறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் எந்தெந்த காரியமெல்லாம் தடையாக பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு போய் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே
இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.